தெலங்கானாவில் கணவனை இழந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொடூரமாக கொன்று உடலை கால்வாயில் வீசிய ரகசிய காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டா மூலம் வேறொரு நபருடன் நெருங்கி பழகியதால் ஏற்பட்ட பிரச்சனை கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? தெலங்கானாவின் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுமலதா என்பவரின் கணவர் மகேந்தர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இதனால் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த சுமலதாவிற்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாற இருவரும் கணவன் மனைவி போல ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில்தான் வீட்டிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படும் சுமலதா கொலை செய்யப்பட்டு கால்வாயில் சடலமாக கிடந்துள்ளார். ஊர் மக்கள் தகவல் கொடுத்து அங்கு சென்று விரைந்த போலீசார் சுமலதாவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சுமலதாவை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்த அவரின் ரகசிய காதலனான சுரேஷை பிடித்து விசாரித்தனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தவர் சுமலதாவிடம் பேசியே 1 மாதம் ஆகிறது, அவர் எங்கு போனார் என எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளார். ஆனால் சுமலதாவின் செல்போன் கால் ஹிஸ்டரியை டிராக் செய்ய கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கடைசியாக சுரேஷிடம் பேசியதற்கான தகவல் சிக்கியது. இதனால் சுரேஷ் மீது சந்தேகம் அதிகரிக்க அவரை அதட்டி விசாரிக்க ஒரு கட்டத்தில் அவளை தான் கொலை செய்தேன் என கூறி அதிர வைத்துள்ளார். சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருந்த சுமலதாவுக்கு இன்ஸ்டா மூலம் திருமால் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சுமலதா சில நாட்களாக அந்த இளைஞருடன் போனில் பேசி சாட் செய்து சுரேஷை தவிர்த்து வந்தார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சுரேஷ் அடிக்கடி காதலியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் புது காதலனுடனான நட்பு அதிகரிக்க நமக்கு இல்லாத காதலி இனி யாருக்கும் இருக்கக்கூடாது என ஆவேசமடைந்து சுமலதாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி நேரில் சந்திக்கலாம் என கூறி வாரங்கள் வரை காதலியை சுரேஷ் அழைத்துச் சென்றுள்ளார். லாட்ஜில் அறை எடுத்து தங்கி தனிமையில் இருந்தவர்கள் மீண்டும் வீடு திரும்பும் போது லட்சுமிபுரம் கிராமத்திற்கு வெளியில் காட்டு பகுதிக்குள் சென்று பேசிக் கொண்டிருந்தனர். அங்கு சென்றதும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுமலதாவை குத்தி கொலை செய்து உடலை ஓடும் கால்வாயில் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளார். இக்கொடூர சம்பவத்தை வாக்குமூலமாக கொடுக்க சுரேஷை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.